ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடன்ல உள்ள எபிசோட் 392 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் மேலே வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். சில பத்தின வீடியோக்குள்ள டேரக்டா என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல மதுரா சும்மா எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் பார்த்து கண்டிப்பா உங்களை பிடிக்க போறேன்னு சொல்லியிருப்பான். பட் எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டுமே வந்துட்டு சும்மா இல்லாம அதுங்களுமே வந்துட்டு நான் கண்டிப்பா உன்னை நசுக்கி பொழந்து எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி டெய்ல்டு பீஸ்ட் அதோட கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த டைம்ல மாதுரா வந்து கண்ணே தெரியாட்டின்னு பரவாயில்லன்னு சொல்லிட்டு டெய்ல்டு பீஸ்ட் அட்டாக் பண்ண போவான். பட் டெய்ல்டு பீஸ்ட் சும்மா இருக்குமா? ஷுகாக்கு வந்து சம வேகத்துல வந்து மண்ணெல்லாம் தீவி விட்டு ஓட்டையா ஆக்கி விட்டுரும் மாதுரா மேல. அண்ட் உடனே காரா இந்த மாதிரி வயிற்றுக்குள்ள போன மண்ணெல்லாம் இருக்கும்ல, மாதுரா வயிற்றுக்குள்ள போன மண்ணெல்லாம் வந்து வச்சு மூமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். மாதுராவோட மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருவான். அண்ட் எல்லா டெய்ல்டு பீஸ்டும் போட்டு சும்மா பொலன்னு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் கடைசியில் எப்படியோ வந்து ஷுகாக்கு வந்துட்டு கிராண்ட் ஸ்டாண்ட் மோசலி சீல வந்து போட்டு மாதுராவை லாக் பண்ணிடும். பட் அவ்வளோதான் எஸ்கேப் ஆக மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப மாதுரா சூசனவை போட்டு ஒட்டச்சிக்கிட்டு வெளியே வருவான். என்னானாலும் எனக்கு ஒண்ணுமே நடக்காதுடா, நான் தாண்டா இந்த இடத்துல கிங்குன்ற மாதிரி மாதுரா சொல்லிட்டு இருக்கப்ப நருட்டோக்குல செம கோவம். பட் டெய்ல்டு பீஸ்ட் சும்மா விடுமா? எல்லா டெய்ல்டு பீஸ்டும் சேர்ந்து சும்மா பொலன்னு ஒவ்வொரு வாழை வச்சு போட்டு தாக்கிட்டு இருக்கோம். அப்படி அடிச்சதுல வந்துட்டு மாதுராவோட ஒரு கையே வந்து காணாம போயிடும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆயிடுவான். அண்ட் எல்லாரும் என்ன பண்ணான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம நருட்டோ தான் வாங்கடா போய் அவனை போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே எல்லாரும் கிளம்புறப்ப திடீர்னு பார்த்தா மாதுரா பக்கத்துல ஒருத்தன் வருவான். யாருன்னு பார்த்தா ஒயிட் ஜெட்ஸு. வந்தது கொஞ்சம் லேட்டு தான், மன்னிச்சிருங்கன்ற மாதிரி வந்து மாதுரா கிட்ட மன்னிப்பு கேட்பான். எல்லாத்துக்கும் அந்த இடத்துல லைட்டா பயமாயிரும். ஏன்னா வந்து மாதுராக்கு உதவி செய்ய ஒரு ஆள் வந்துட்டான்ல, அதனால. ஆனால் அந்த இடத்துல ஒயிட் ஜெட்ஸு அவனோட கையை வந்து பிச்சை எடுத்து நம்ம மாதுராவோட கை ஒன்று போச்சுன்னு சொன்னேன்ல, அந்த கையை ரீப்ளேஸ் பண்ணிட்டான். அண்ட் அதுக்கப்புறம் மாதுராக்கு அவனோட கண்ணுமே திரும்ப கிடைச்சிரும், ரினேகன் திரும்ப கிடைச்சிரும். பட் அதே மாதிரி அந்த இடத்துல ரத்தம் ஒழுகுமா, அதை நக்கி பார்த்துட்டு இது என்னோட ரத்தம் தான்டா, இது என்னோட ரத்தம், நான் உயிரோட வந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பான். Finally, I can fully experience battle again. அண்ட் அடுத்து வந்து அவனோட ரத்தத்தை எடுத்து சமனிங் ஜுட்ஸு போடுறதுக்காக போவான். பட் அதை பார்த்துட்டு நைன் டெயில்ஸ் வந்து பயப்படும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பயப்படலாம் அந்த ரத்தத்தை வச்சு தான் நைன் டெயில்ஸ் சமன் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் அதே ரத்தத்தை இப்போ எடுக்கிறப்ப நைன் டெயில்ஸ்க்கு கோபமும் வரும், பயமும் வரும். அண்ட் ஒன் டைல்ஸ் அதாவது சுக்காக்குக்கெல்லாம் வந்துட்டு மாதுராவை பார்க்குறப்ப பயமாவே இல்லை. அண்ட் ஏன் வந்து அப்படின்னா அதை பற்றி தெரியாது மோஸ்ட்லி. பட் நைன் டெயில்ஸ் தான் சொல்லும், டே அவனை பற்றி உனக்கு தெரியாது, அவன் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி நைன் டெயில்ஸ் தான் வந்து சொல்லும். அண்ட் இந்த மாதிரி மாதுரா வந்து சமனிங் ஜுட்ஸு போட்டான்ல, ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஒபிட்டோட வயிற்றுல இருந்து 10 டைல்ஸ் பேச்சுக்கிட்டு வரும். அண்ட் அந்த 10 டைல்ஸ் வந்தோடனே மக்கள் எல்லாரும் பயந்து போயிடுவாங்க, என்னடா மறுபடியும் இவங்க கூட ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த இடத்துல கக்காஷி வந்து காமுய் பவரை யூஸ் பண்ணி அந்த 10 டைல்ஸை டெலிபோர்ட் பண்ணலாம் நினைப்பான். பட் அவன் டக்குன்னு முடியாது. ஏன்னா 10 டைல்ஸ் டக்குன்னு போய் மாதுரா கிட்ட போய் நின்னுக்கும். ஏன்னா அப்போ அந்த 10 டைல்ஸை பார்க்குறப்ப அதோட ஒரு கையை வந்து காணா போயிருக்கும். என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம கக்காஷி வந்து இதுக்கு முன்னாடி கமுய் பவர் யூஸ் பண்ணியிருப்பான். பட் வந்து 10 டைல்ஸ் எஸ்கேப் ஆயிருக்கும். பட் ஃபுல்லாக எஸ்கேப் ஆயிருக்காது, ஒரு கை மட்டும் அந்த கமுய் பவர்லாம் வந்து மாட்டியிருக்கும். அண்ட் இந்த இடத்துல எல்லா டெய்ல்டு பீஸுக்கும் செம்ம ஷாக்கு. என்னன்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி மாதுரா ரினேகன் வச்சிருக்கான். அண்ட் இந்த ரினேகனை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் பயமாயிருது. அதே மாதிரி இந்த மாதுரா பையன் எப்படி உயிரோட வந்தான் அப்படிங்கிறது எந்த டெய்ல்டு பீஸுக்குமே சுத்தமாக புரியல. பட் நம்ம நருட்டோ அழகாக கண்டுபிடிச்சிட்டான். அண்ட் நகாட்டோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரீபர்த் ஜுட்ஸு போட்டிருப்பான், ரீபர்த் ஜுட்ஸு. அண்ட் வந்து அது மூலிமா எல்லா வில்லேஜ் மக்களையும் காப்பாற்றிருப்பான். பட் இந்த இடத்துல ஒபிட்டோ யூஸ் பண்ணி மாதுரா அவனவே வந்து ரீபர்த் பண்ணிக்கிட்டான். அதாவது ரீஅனிமேஷனில் இருந்தவனை டக்குன்னு ரீபர்த் பண்ணி உயிரோட கொண்டு வந்துட்டான். அண்ட் ஒபிட்டோ எங்கடா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவன் வந்து பிளாக் ஜெட்ஸு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பிளாக் ஜெட்ஸு அவன் இருக்க ரினேகனை வந்து ஆட்டையை போட்டு நம்ம மதுரா கிட்ட கொடுக்கலான்னு பிளான் பண்ணும். ஏன்னா இந்த ரினேகன் வந்து சேஜஸ் ஆஃப் 6 பேத் அண்ட் மதுரா 2 பேத்தால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா. அதுக்காக இது ஓனரான மதுராக்கு தான் சொந்தம்னு சொல்லி பிடுங்க ட்ரை பண்ணோம். பட் நம்ம ஒபிட்டோ விட மாட்டான். அண்ட் அதே மாதிரி ஒபிட்டோ வச்சிருக்க அந்த லெஃப்ட் செரிங்கன் ஐயை வந்துட்டு கக்காஷி மூலியமா அழிச்சிடலான்ற மாதிரி ட்ரை பண்ணுவான். ஏன்னா அதை அழிச்சிட்டோம்னு கொஞ்சம் பிரச்சனை அதாவது கம்மியாயிருங்கிற மாதிரி யோசிப்பான். அண்ட் என்ன கெஞ்சி வந்து பிளாக் ஜெட்ஸு கேட்டாலுமே வந்துட்டு நம்ம ஒபிட்டோ கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏன் இந்த ரினேகனை கொடுத்துட்டா மாதுரா பவர்ஃபுல்லாக மாறிடுவான். பட் கொடுக்கவே மாட்டேன்டுவான். அண்ட் நான் செத்தக்கப்புறம் நீ வந்து ரினேகனை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒபிட்டோ சொல்லுவான். இதுக்கான காரணம் நம்ம ஒபிட்டோ செத்துட்டா பிளாக் ஜெட்ஸுவால் வந்துட்டு உடம்புக்குள்ளே இருக்க முடியாது. கண்டிப்பாக அவனும் ஊடுயிரு தான் ஆகணும். அப்போ நம்ம கக்காஷி அண்ட் வந்துட்டு மினாட்டோ 2 பேரும் சேர்ந்து பொழந்துருவாங்க. அது நம்ம பிளாக் ஜெட்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும்.
அண்ட் இந்த இடத்துல மாத்ரா வந்துட்டு என்னோட லெஃப்ட் ரெனேகன் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வந்தக்கப்புறம் உங்களை எல்லாத்தையும் பொலன்னு பொழந்து எடுக்கிறேன் அப்படின்னு இருப்பான். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஆட்கள் எல்லாருமே வந்து பொறுமையா இருக்க தான் வந்து நினைப்பானுங்க. ஏன்னா கொஞ்சம் ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டா அந்த மாத்ரா பையன் என்ன பண்ணி எப்படி என்ன பண்ணுவான்னு தெரியாது. பட் அதே மாதிரி மாத்ரா வந்து வயிற்றுல ஓட்டையெல்லாம் ஆச்சுல, அந்த ஓட்டையை ஹாஷிராமா வந்து செல்ஸை வச்சு ஹீல் பண்ணிடுவான். அண்ட் திடீர்னு மாத்ரா வந்துட்டு அந்த டென்டைல்ஸ் மேல, அதாவது இந்த கேடோ ஸ்டாச்சு மேல போய் உட்காந்துருவான். என்னடா அது ஏதோ கேடோ ஸ்டாச்சு மேல போய் உட்காரலாமே அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா எல்லா டெய்ல்டு பீஸ்ட் மேலேயும் டம்மு அடி, எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டும் பறந்தடிச்சு விழுகுது. அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம ஆளு மாத்ரா தான். அதுக்கப்புறம் ஒரு சங்கிலி மாதிரி வரும், அது 9 சங்கிலி வரும். ஏன்னா 9 டெய்ல்டு பீஸ்ட்டை பிடிக்கிறதுக்கு எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் பிடிச்சி சும்மா தரன்னு இழுத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் மாத்ரா எடுத்தோடனே வந்து 8 டெயில் அண்ட் 9 டெயில் இந்த 2 டெயிலை மட்டும் பிடிக்க ட்ரை பண்ணுவான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த 2 டெயிலுக்குமே இப்போ ஜிஞ்சுரிக்கி இருக்கு, அதனால கொஞ்சம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் அதனால எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டெயிலுக்கு போவான், அதாவது ஷுகாக்கோ பிடிக்கிறக்கா போவான். பட் அந்த டைம்ல நம்ம காரா தான் வந்துகிட்டு ஷுகாக்கோவை காப்பாற்றுவான், அதாவது இழுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து அவனுமே பவர் கொடுப்பான். அப்பதான் ஷுகாக்கு புரிஞ்சுக்கும். இந்த மாதிரி சின்ன வயசுல ஒரு தடவை காரா கூட வந்து நம்ம ஷுகாக்கு பேசியிருக்கோம், இந்த மாதிரி நீ தூங்கினக்கப்புறம் நான் உன்னை ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சிட்டியவே அழிக்க போறேன், மனுஷங்களெல்லாம் அழிக்க போறேன், அதுக்கப்புறம் நான் ஒரு மிருகமா மாற போறேன் அப்படின்னு நம்ம காராவை சின்ன பிள்ளையில போட்டு அப்படி பயமுடுத்திருக்கோம். அப்போ நம்ம காரா நல்ல பிள்ளை மாதிரி கேட்பான், நீ இந்த ஊர் மக்களை காப்பாற்ற போறது இல்லையா அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். அண்ட் அப்போ அந்த டெய்ல்டு பீஸ்ட் சொல்லுவோம், இந்த மனுஷங்களால எல்லாருமே ஒரு கொடூரமான ஒரு ஜந்துங்க தான், அவங்க கூட கண்டிப்பா சேர்ந்து இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப சின்ன பிளாஷ்பேக், இந்த மாதிரி டென்டெயில்ஸ்க்கு ஒரு பிளாஷ்பேக். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு ஜிஞ்சுரிக்கி மாங்கா தான் இருந்திருப்பாரு. ஆனால் அவரை வந்து ஒரு தனியான ஒரு அறைக்குள்ள தான் அடைச்சு வச்சிருப்பாங்க, சாப்பாடு கூட தனிமையில தான் அவருக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அண்ட் டென்டெயில்ஸும் அதாவது 1 டெயில்ஸுமே பேசி பார்க்கும், டே இந்த மாதிரி உன்னை மனுஷங்க ரொம்ப கொடூரமா உன்னை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உனக்கு பார்த்தா பிடிக்கலையா அப்படிங்கிறப்ப, இல்ல மனுஷங்க மிருகங்க அப்படிலாம் நான் பார்க்கறது கிடையாது, நீனும் நானும் எல்லாருமே இங்கே ஒன்று தான், அதனால யாருமே மான்ஸ்டர்ஸான ஒரு திங்குன்னு கிடையாது, எல்லாருமே நார்மலான பர்சன்ஸ் தான், அதை நீ மூலம் புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி இவர் வந்து சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பாத் மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அதாவது 1 டெயிலுக்குலாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் இப்படிப்பட்டவர் கூட இருக்கிறது. பட் அடுத்த தடவை அதாவது இவர் செத்தக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு உடம்புக்குள்ள தானே போயாகணும், பட் அவன் எப்படி இருக்க போறான், கண்டிப்பாக உன்ன மாதிரி இருக்க போறது இல்லை அப்படிங்கிறத 1 டெயில்ஸ் வந்து கவலைப்படும். பட் அந்த கிழவன் தான் சொல்லுவான், இந்த மாதிரி வந்து உனக்குன்னு ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான், அவன் உன்னை கண்டிப்பா பாதுகாத்துக்கிட்டே தான் இருப்பான், உன்னை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த கல்ட்டு பையன் சொல்லுவான். அப்போ அந்த கிழவன் வந்து அவன் கையை ஒன்று சேர்க்கிறப்ப வந்து லவ்ங்கிற சிம்பிள் வரும், அதுதான் இப்போ காராவோட நெத்திலேயே இருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு ஷுகாக்கு வந்துட்டு காராவை நினச்சி ரொம்ப பெருமைப்படும். அதே மாதிரி காரா மேலே ஒரு அன்பு வந்து ரொம்ப அதிகமாகும். பட் நம்ம மாத்ரா சும்மா விடுவானா, சூசனோவை எடுத்து காராவை வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சு தெறிக்க விட்டுருவான். அதுக்கப்புறம் என்ன நம்ம 1 டெயில போட்டு தரன்னு இழுப்பான். அண்ட் இந்த காரா பார்த்துட்டு பயப்படுறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.